முதல்ல கடலை எண்ணெயும் கொஞ்சம் நெய்யும் ஊற்றிக்கிட்டேன். அதை காஞ்ச உடனே பட்டை லவங்கம் சோம்பு போட்டாச்சு. இதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, பட்டை, லவங்கம், சோம்பு, மசாலா எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சமாக புதினா தழை, சிக்கனை கழுவி வச்சுருக்கேன். மஞ்சத்தூளும் உப்பு போட்டு கழுவி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், பச்சை மிளகா நான் 3 பேருக்கு தகுந்த தான் பண்ணுறேன். நான் 3 பச்சை மிளகா போட்டுட்டேன். கொஞ்சம் மிளகா பொடி போட்டுருக்கேன். நாங்கள் கொஞ்சம் பச்சை மிளகா கொஞ்சம் சாப்பிட மாட்டோம். வெங்காயம் வதங்கினோடனே இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுருணும். இஞ்சி பூண்டு, பட்டை, லவங்கம் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி அதை அதுவும் கொஞ்சம் வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். ஒரு 2-3 நிமிஷம் வதங்கின பிறகு இப்போ சிக்கன் கழுவி வச்சுருக்கேன். மட்டனில் சிக்கன் கழுவிட்டு சிக்கன் லெக் பீஸ் எல்லாத்தையும் போட்டு மூடி போட்டு வதங்க வைக்கணும். போட்டிருக்கேன். சிக்கன் வந்து ஒரு 10 நிமிஷமாக வதங்குது. இப்போ ஏற்கனவே 3 பச்சை மிளகா போட்டிருக்கீங்களா, இது கொஞ்சம் 2 அலக்கு அரிசி தான் இது. கொஞ்சம் மஞ்சத்தூள் மிளகாத்தூளும் போட்டு எண்ணெயிலே அப்படியே வேகுது பாருங்க. எண்ணெயிலே அப்படியே வேகுது. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளியை போட்டு அந்த கலக்கு கலக்கிட்டு இந்த புதினா தழை இருக்குது, அதை அப்படியே பச்சையாக போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்க விட்டுறேன். அது எல்லாமே நல்லா வெந்துச்சு. இப்போ உப்பு போட்டுட்டு உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு கலரிட்டேன். நல்லா வேகணுட்டு அதனால் நல்லா கலரி விட்டுருக்கேன். உப்பு போட்டு இப்போது தயிர் தயிரை போட்டு ஒரு 2 நிமிஷம் தான் தயிரை விட்டுருக்கேன். மூடி வச்சு அது வந்துடும். ஏண்டியா இப்போ நல்லா கொதிக்குது. அரிசி போட வேண்டியதுதான். மீதி தயிரை கொஞ்சமாக மேலேயே விட்டுட்டேன். ஊற்றிட்டு பாதி புதினா போட்டதுல மீதி புதினா அப்படியே தூவி குக்கரை போட்டு மூடிட வேண்டியது. அவ்வளோதான். இப்போ விசில் உங்களுக்கு எவ்வளோ விசில் தேவை? நான் சிக்கன்னா 2 விசில் தான் விடுவேன். மட்டன்னா 3-4 கூட விடுவேன். பட் சிக்கனுக்கு நான் 2 விசில் தான். அவ்வளோதாங்க. வெந்த பிறகு காட்டுறேன். பாருங்கள், பிரியாணி அப்படியே ஒட்டவே இல்லை பாருங்கள், ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா? ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். அப்படி
கறி பிடிக்கவே இல்லை, அந்தளவுக்கு கரெக்டாக இருந்துச்சு. பார்க்கவே நல்லா இருக்கும், நல்ல வாசனையாக இருக்குது எங்களுக்கு. பாருங்க, அடி பிடிக்காம கடைசி வரைக்கும் ஒன்றுமே இருப்பாருங்க. வாங்க, இதே மாதிரி நீங்களும் ஒரு நாள் சமைச்சு சாப்பிடுங்க. இதுக்கு தொட்டுக்க தயிரும் வெள்ளரிக்காவும் பச்சடி. ஓகேங்களா? வாங்க எல்லோரும் சாப்பிடலாம். சிக்கன் பிரியாணி சாப்பிட்லாம் வாங்க.